கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 22:5 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று அந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. இவ்விதமான வார்த்தையை கேட்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும். இதைத்தான் 145ஆம் சங்கீதத்தில் கூட பார்க்குறோம். 18ஆம் வசனத்தில், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவரை நம்பி கூப்பிடும்போது நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை புறக்கணித்த தேவன் ஒரு உதாரணத்தை காண முடிகிறது. அன்னாளுடைய சத்தத்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அன்னாளின் சத்தத்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்தார் இல்லையா? இங்கே உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று பார்க்கின்ற வேளை ஆதியிலும் அதுதான் இருந்தது அங்கே இல்லையா? நெகேமியா 9:9 அவர் குறிப்பிடுகிறார், எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சிவந்த சமுத்திரம் குறுக்கிட்ட போது அதை அவர்கள் கூப்பிடுகின்ற வேளையிலே சமுத்திரத்தை பிளந்து இரண்டாக வழி நடத்தினார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அன்னாளுடைய சத்தத்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்ற வேளையிலே அவள் எப்படியாக கூப்பிட்டாள் என்று பார்க்கும்போது 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இருதயத்தை கர்த்தர் பாதத்தில் ஊற்றிவிட்டாள். எனவே அவள் ஆசீர்வாதத்தை பெற்றாள். பிள்ளை இல்லாதவளாய் இருந்த அன்னாள் தேவனுடைய கிருபையினால் பிள்ளை செல்வத்தை பெற்று கொண்டதை பார்க்க முடிகிறது. அவ்விதமாக பெற்றுக்கொண்டபடினாலே அவள் கேட்ட விண்ணப்பம் அவ்விதமாக அமைந்திருக்குது இல்லைங்களா? அவ்விதமாக காணப்படுகிறபடினாலே எல்கானாவள் அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவள் ஆறுதல் மாத்திரமல்ல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். எல்கானா சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் 2 பங்கு கொடுத்து 10 பிள்ளைகள் பக்கம் அவனுக்கு அதிகமல்லவா என்று பாசத்தோடு தான் கேட்கிறாள். தன்னுடைய கணவனை அன்னாள் நோக்கி பார்க்கவில்லை. தன்னை பரியாசம் பண்ணினவர்களையும் உக்கிரமாய் அவள் பார்க்கவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அதனாலே அவள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாள். தன்னுடைய பிரச்சனையோ அதனுடைய தீர்வையோ சூழ்நிலைகளையோ மற்றெந்த மனிதர்களையும் நோக்கி பார்த்து சொல்லாமல் கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் செய்தபடினால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். மற்றெந்த மனிதர்களாலும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும். அன்னாளுக்கு தெரிந்திருந்தபடினாலே அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் கர்த்தர் ஒருவரே என்பதை அவள் அறிந்திருந்தபடினாலே எனவேதான் அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தான் ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டாள். அதாவது புத்திர சுவீகாரத்தை பெற்றாள் என்று அங்கே பார்க்கிறோம். இவ்விதமாக இருக்கிறபடினாலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கும் எல்லா விதமான நெருக்கங்களிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் நாமும் சுகமாயிருப்போம், ஆசீர்வாதமாகவும் இருப்போம். கர்த்தர் சமீபமாக வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இவ்விதமாக காணப்படுகிறபடினாலே உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படியாகவே நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.